ராதே கிருஷ்ணா. நம்ம திருக்கோள் பிள்ளை ரகசியத்துல ராமாயண வாக்கியங்கள்ல சீதாதேவியை பத்தி அனுபவிச்சோம். இன்னைக்கு நம்ம அஹல்யா தேவியை பத்தி அனுபவிப்போம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் 10வது வாக்கியம், முதலடியை பெற்றேனோ அகலிகை போலே. முதல்வனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை பெற்றாலாம் அஹல்யா தேவி. அதுவும் நாமஜபத்தினாலையும் அவர் மீதுள்ள நம்பிக்கையினாலையும் விடாம நாமஜபம் பண்ணிட்டு இருந்ததுனால அவளுக்கு அந்த திருவடி சுலபமா கிடைச்செடுத்து. இந்திரதேவன் அவளுடைய அழகை பார்த்து ஆசைப்பட்டு அவளை அடையணுங்கிறதுக்காக கௌதம முனிவர் இல்லாத நேரமா பார்த்து அங்க ஆசிரமத்துக்கு போனானாம். கௌதம முனிவர் திரும்பி வந்ததும் இன்னொருவரோட இருந்தா அந்த அகல்யாங்கிறதுக்காக நீ கள்ளா போன்னு சபிச்சிட்டார். அதற்கான விமோச்சனமும் ஸ்ரீராமரனுடைய திருவடி ஸ்பர்ஷத்தினால சொல்லிட்டு இந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பிட்டார். அன்னிலிருந்து அஹல்யா தேவி கல்லா இருந்தும் ராமா ராமா ராமான்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாலாம். ஒரு நாள் கண்டிப்பா ஸ்ரீராமர் வருவார், அவருடைய திருவடி ஸ்பர்ஷம் நமக்கு கிடைக்கும், நமக்கு விமோச்சனம் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையினால அதற்கேற்றார் போல ஸ்ரீராமரும் அந்த ஆசிரமம் கிட்ட வந்தார். அந்த ஆசிரமத்தை பார்த்து இது இவ்வளோ அழகா இருக்கு, இது யாருனுடைய ஆசிரமம்னு விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்டார். விஸ்வாமித்திரரும் இது கௌதம முனிவரோட ஆசிரமம்னு சொல்லி அஹல்யா தேவியை பத்தின எல்லா விஷயமும் சொன்னார். நீ போய் அஹல்யா தேவிக்கு அந்த விமோச்சனம் கொடுன்னு விஸ்வாமித்திரர் சொல்ல ஸ்ரீராமரும் தன்னுடைய திருவடி எடுத்து கல்லாயிருக்கும் அந்த அஹல்யா மேல வச்சார். அந்த கல் உருவம் போய் அஹல்யாவுக்கும் நிஜ உருவம் கிடைச்செடுத்து, விமோச்சனம் கிடைச்செடுத்து. அவ உடனே சந்தோஷமா ஸ்ரீராமர் கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண. அஹல்யாவுக்கு விமோச்சனம் கிடைச்சிடுத்துங்கிற இந்த விஷயம் கௌதம முனிவருக்கு தெரிஞ்சு அவரும் உடனே அங்க வந்தார். அவர் 2 பேரும் நிக்க வச்சு ஸ்ரீராமரும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். இந்த திருவடியினுடைய மகிமைய கம்பர் அவருடைய ராமாயணத்துல குறிப்பிட்டிருக்கார். கைவண்ணம் மங்க கண்டேன், கால் வண்ணம் மிங்க கண்டேன். உன்னுடைய கை பலத்த, உன் தோல் பலத்த அந்த தாடக வனம் போது பார்த்தேன். உன்னுடைய அந்த திருவடியின் மகிமைய இங்க அஹல்யாவின் சாப விமோச்சனம் போது பார்த்தேன். கம்பராமாயணத்துல அவர் குறிப்பிட்டிருக்கார். இதுதான் பெண் பிள்ளை சொல்ற முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலேன்ட்டு. இவ்வளோ நம்பிக்கையா அஹல்யா தேவி இருந்தாலே சுவாமி, அப்படிப்பட்ட நம்பிக்கை அடியாளுக்கு இல்லையே சுவாமி. அடியாள் முசல் பழுக்க வளப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்ட்டு. இது கேட்டதும் ராமானுஜருடைய மேனி சிலிர்த்தது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு விட்னஸ் தான் இந்த ராமானுஜர். ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே இந்த ராமானுஜர். இந்த ஆதிசேஷன் தானே அங்க லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜர். அதுலயும் ஸ்ரீராமரனுடைய திருவடி மகிமைய குஹப்பெருமானே அந்த அக்கறைக்கு விடும்போது சொல்லியிருக்காரு. அந்த அக்கறைக்கு அந்த ஓடத்துல ஏறறதுக்கு முன்னாடி அவர் திருவடியை கண்டினியூஸா அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தாராம். ராமரும் ஏன் நீ ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும் அதற்கு அவர் பதில் சொல்றாராம், உன்னுடைய திருவடி தூசி பட்டதுனால ஒரு கல் பொண்ணா மாறிடுத்து. உன்னுடைய திருவடி தூசி எங்களுடைய ஓடத்துல பட்டா அது வேற ஏதாவது மாறிடுமோங்கிற ஒரு பயத்துல தான் நாங்க இந்த அபிஷேகம் பண்றோன்னு. இவ்வளோ ஒரு மகிமை உண்டு இந்த ராமரனுடைய திருவடியை. இந்த திருவடியை நம்மளும் தியானிப்போம். ராதே கிருஷ்ணா.